Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் பழைய மாநகராட்சி முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக அணி செயலாளருமான சீத்த செல்லப்பாண்டியன் தலைமையில் கழக வர்த்தக அணி சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான அம்மன் அர்ஜுனன் தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை மற்றும் ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அதிமுக நகர கழக செயலாளர் SR மணிகண்டன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இந்த போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சொத்து வரியினை உயர்த்திய ஸ்டாலின் அரசை கண்டித்து அரியலூர் மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் இளவரசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் இளவழகன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர், இணை செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜீவா அரங்கநாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோட்டில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு உள்ளிட்டவைகளை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாநகர கழக செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஈரோடு பேருந்து நிலையம் அருகில் இருந்து பன்னீர்செல்வம் பூங்கா வரை கழக நிர்வாகிகள் அணிவகுத்து நின்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன், KS தென்னரசு, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் வீரகுமார், ஈரோடு மாவட்ட முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கேசவமூர்த்தி, முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார், மண்டல போக்குவரத்து பிரிவு செயலாளர் ஜீவா ராமசாமி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரைகேசவன் உள்ளிட்ட பகுதி கழக, ஒன்றிய கழக செயலாளர்கள், சார்பு அணியை சேர்ந்த நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் தலைமையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் ஏற்பாட்டில் தொரப்பாடியிலும், பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் அண்ணா கிராமம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமசாமி, பன்ருட்டி ஒன்றிய செயலாளர் சிவா ஆகியோரது ஏற்பாட்டிலும், பன்ருட்டி கடலூர் சாலையில் நகர கழக செயலாளர் தாடி முருகன் ஏற்பாட்டிலும் மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றன. இதேபோல் கடலூரில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் குமார், கழக மீனவர் பிரிவு இணை செயலாளர் தங்கமணி, கழக மருத்துவர் அணி தலைவர் சீனிவாசராஜா, மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சுப்பிரமணியன், கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.